இன்றைக்கி நாம் விருச்சிகம் ராசி நேயர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு விசுவாசு வருடம் எப்பேற்பட்ட அற்புதமான பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். விருச்சிகம் ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த விசுவாசு வருடம் தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, கடவுள் ஒரு கதவை அடைச்சா இன்னொரு கதவை திறப்பான் அப்படிங்கிற மாதிரி இந்த விசுவாசு வருடத்தில் கடவுள் ஒரு கதவை பூட்டினாலும் பல கதவுகளை திறக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறத கொடுக்குறாரு. அந்த ஒரு வகையில் இந்த வருடம் தொடங்கும் போதே பார்த்தீங்க அப்படின்னா, உங்களை பாடாப்படுத்திக்கிட்டு இருந்த அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது விலகிருக்கு. இதுவே வந்துட்டு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நிம்மதி அப்படிங்கிறத கொடுக்கும். ஏன்னா அர்த்தாஷ்டம சனி அப்படின்னா அஷ்டம சனியில் பாதி படாத பாடு படுத்திடுச்சுப்பா. காசு பணத்துக்கு கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, உடம்பு ஒரு பிரச்சனை அப்படிங்கிறத கொடுத்துருச்சு, நோய் நொடியை கொடுத்துருச்சுப்பா, எப்பா உடம்பே ஒன்றும் சரியில்லை, படாத பாடுபட்டேன், ஆஃபீஸில் பாதி நாள் லீவு போட்டு கெட்ட பேர் வாங்க வேண்டியதாகிடுச்சு. இதே மாதிரி படிக்கிற பிள்ளைங்க அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போயிட்டு லீவ் போட்டுருச்சு, படிப்பில் கவனம் இல்லாமல் ஊரில் வர வியாதி ஃபுல்லாக நமக்கு வருது, என்ன போ அப்படிங்கிற அளவுக்கு உடம்பை ஒரு மாதிரி உருக்கி போட்டுருச்சு அப்படின்னே சொல்லலாம் இந்த அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது. எப்படி அப்படியே நல்ல குண்டாக இருக்கிறவங்க திடீர்னு ஒல்லியாகி நோஞ்சானா போயிருப்பாங்க. நல்லதொரு திடகாத்திரமாக இருக்கிறவங்க திடீர்னு தொந்தியும் தொப்பையுமாக இருப்பாங்க. அப்போ ஏதோ ஒரு ரூபத்தில் நமக்கு தேக ஆரோக்கியத்தை கெடுத்துடுச்சு. ஒரு 4 படி ஏற முடியலை, கொஞ்சம் தூரம் நடக்க முடியலை, மூச்சு வாங்குது, சாப்பிட்டா செரிக்க மாட்டேங்குது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் கொடுத்துருப்பாரு. அது விலகிடுச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். இப்போது ரூபாய் 199க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க. அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க. ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவேங்க. உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க, உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நாம் ஜனன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். இதை விட முக்கியமான விஷயம், இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க. உங்களுடைய கேள்விகள் பதில்கள், உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்கள்ல, சந்தேகங்கள் கேள்விகள், இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும். 30 நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல, 1 ஹவர் ஆனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு தெளிவாக புரிகிற வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை கிளியராக சொல்லிவிடுவோங்க. இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா, முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதற்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும் தசாபுக்திகளின் அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணித்து சொல்லிடலாங்க. இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிவிடுவோங்க. நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க, உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடுவாங்க. சரி, ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம். வருடம் தொடங்கும் போதே சனி பகவான் 5வது வீட்டுக்கு வராரு. எப்படி கெஞ்சினாலும் கிடைக்காத பஞ்சம சனி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு சனி பகவான் போகிறாரு. பூர்வ புண்ணியத்துக்கு சனி வந்திருக்காரு அப்படின்னாலே குலதெய்வ அருள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். இந்த உலகத்திலேயே ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது குலதெய்வ அருள் அப்படிங்கிறது தான். அப்போது 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார் அப்படின்னா அவர் நீதிகாரகர். நம்மளுடைய நியாய தர்மங்களை, முன்னோர்களுடைய கர்ம வினைகளை எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்த்து கணக்கு பார்த்து உங்களுக்கு நற்பலன்கள் அப்படிங்கிறத செய்வார். அப்போது முன்னோர்களுடைய பாவம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நம்மளை சேருமா அப்படின்னா அதுக்கு தான் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது அவசியம் அப்படிங்கிறதே. குலதெய்வத்தை சரணடைஞ்சிங்க அப்படின்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி பகவான் கொடுக்கக்கூடிய நன்மை அப்படிங்கிறது லாபஸ்தானத்தில் கொண்டு போய் கொடுக்க மாட்டார். அதனால் மாதம் ஒரு தடவையாவது குலதெய்வ கோவிலை தேடி ஓடுங்க, குலதெய்வத்தை போயிட்டு சரணடைங்க. குலதெய்வம் தெரியாதவங்க இஷ்டம் தெய்வத்தை வணங்குங்க. வெளியில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போக முடியலை அப்படிங்கிறவங்க குலதெய்வத்தை மனசார நினச்சி வீட்டில் ஒரு நெய் தீபம் அப்படிங்கிறத ஏற்றுங்க. இல்லை அப்படின்னா இந்த வீட்டு குலதெய்வ பூஜை அறையில் வந்துட்டு குலதெய்வ படத்தை வச்சுட்டு இலுப்பை எண்ணெய் தீபம் அப்படிங்கிறத ஏற்றி வணங்கிட்டு வரலாம். நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்கும்.
5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது பூர்வீக சொத்து சம்பந்தமான வில்லங்கங்கள் எல்லாமே தீர்ந்து சொத்து உங்கள் கைக்கு வரும். பாகம் பிரிக்கலாம். பாட்டம் சொத்தும் இருக்குது, முப்பாட்டம் சொத்தும் இருக்குது. இந்த பக்கம் வாய்க்கா வரப்பு கேஸு, இந்த ஒரு சைடு ரோட்டு கேஸு, இந்த பக்கத்து இடத்துக்காரனோட கேஸு, இப்படி 4 பக்கமும் வழக்கில் இருந்தவங்க கூட சொத்து சுத்தமாக இப்போ உங்கள் கைக்கு வருது. எந்ததொரு வில்லங்கமும் இல்லாமல் சொத்து இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியோடு இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு அப்படிங்கிறத கொடுப்பாரு. அதே மாதிரி பரம்பரை வியாதியால் ஆட்பட்டவங்க கொஞ்சம் வைத்திய செலவுகள் அப்படிங்கிறத சரியாக பார்த்துக்கணும். ஏன் அப்படின்னா இப்போ அப்பாவுக்கு சுகர் இருக்குது, தாத்தாவுக்கு சைனஸ் பிரச்சனை வந்துடுதுக்கு, இந்த மாதிரி பரம்பரை வியாதிகள் அப்படிங்கிறது லேசாக எட்டி பார்க்கும். அதில் மட்டும் கொஞ்சம் மருந்து மாத்திரை அப்படிங்கிறத முறையாக எடுத்துக்கிட்டு வாங்க. குலதெய்வ வழிபாடு அதையும் கூட சரி பண்ணும் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது. முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வருடம் பிறந்து 31ஆம் தேதி குரு பகவான் பெயர்ச்சி. குரு பகவான் இது வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீட்டில் இருந்தார். இப்போது 8வது வீட்டுக்கு போகிறாரு. அச்சையோ, அஷ்டமத்தில் குருவா, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பெருசாலாம் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா அஷ்டம குரு அப்படிங்கிறவர் கொஞ்சம் பணம் முடை அப்படிங்கிறத கொடுப்பாரு. ஆனால் குரு பார்வை அப்படிங்கிறது ரொம்ப தனஸ்தானத்திலே விழுகுது அப்படிங்கிறதுனால அந்த பண முடைய குருவே சரி பண்ணிடுவார். குரு இருக்கும் இடம் பால், பார்க்கும் இடம் சிறப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதற்கு தக்கன குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீட்டை பார்க்குறாரு, உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டை பார்க்குறாரு, உங்கள் ராசிக்கு 4வது வீட்டை பார்க்குறாரு. அப்போது 12ல் கிடைக்கக்கூடிய குரு பார்வை அப்படிங்கிறது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறத நடத்தி கொடுக்கும். சுப விரைய செலவுகள் அப்படிங்கிறத கொடுக்கும். இந்த கடந்த காலகட்டத்திலலாம் பார்த்திங்க அப்படின்னா குடும்பத்தில் ஒன்றும் சுப நிகழ்வே நடக்கலை, அடிக்கடி 2-3 துக்கம் தான் நடந்துச்சு ஒழிய ஒன்றும் நல்லதொரு செய்தி ஒன்று நடந்த மாதிரியே தெரியலையே அப்படிங்கிறது மாதிரி தான் இருந்திருக்கும். வீட்டில் எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி ஒரு தரித்திரம், ஒரு பீடப்பு இந்த மாதிரி தான் இருந்திருக்கும். குலதெய்வம் வீட்டுக்கு வரலையோ அப்படின்னு கூட நீங்கள் நினச்சிருந்துருப்பீங்க. இப்போது இந்த வருடம் பிறந்த உடனேயே இந்த மாற்றத்தெல்லாம் நீங்கள் உணர ஆரம்பிச்சிடுவீங்க. குலதெய்வ அருள் அப்படிங்கிறது உங்களுக்கு பரிபூரணமாக இருக்கும். அப்போது சுப சடங்குகள், பெண் ருதுவாகக்கூடியது, திருமணம் நடக்கக்கூடியது, பிள்ளை பேர் உருவாகிறது, இந்த மாதிரி புது உறுப்பினர்கள் சேர்க்கை எல்லாமே கிடைக்கும். புது உறுப்பினர் சேர்க்கைனா என்ன? ஒரு ஆண் பிள்ளைக்கு கல்யாணம் ஆச்சு அப்படின்னா ஒரு மருமகள் வீட்டுக்கு வரலாம். புது உறுப்பினர் சேர்க்கை. அதே மாதிரி ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆச்சு, ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சு அப்படின்னா மருமகன் வருவாங்க. புது உறுப்பினர், பேர பிள்ளைங்க பிறப்பாங்க, புது உறுப்பினர், இந்த மாதிரி புது உறுப்பினர் சேர்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். அதில் எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லை. கொஞ்சம் சுப விரைய செலவுகள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். அதே மாதிரி இந்த தனஸ்தானத்திலையும் குரு பார்வை அப்படிங்கிறது விலகுது. அப்போது இந்த விரைய செலவுகளுக்கு தகுந்த வருமானத்தையும் குருவே கொடுத்துருவார். 10 ரூபா வந்தால் செலவு பண்ணுறதுல என்ன இருக்குது? சுப செலவுக்காக தானே நம்ம வாழ்க்கையே சம்பாதிக்கிறது. அப்படிங்கிற வகையில் வருமானத்தையும் குரு கொடுப்பார். தன வாக்கு குடும்பஸ்தானம் ஒரு பேச்சை மூலதனமாக கொண்டு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு எல்லாமே விரிவுரையாளர்கள், பேச்சாளர்கள், பட்டிமன்ற பேச்சாளர்கள், நிகழ்ச்சி தொகுப்பாளர்கள், ஜோதிடர்கள், இவங்க எல்லாருக்குமே நல்லதொரு வருமானம் அப்படிங்கிறது கிடைக்கும். அதில் எந்த விதமான ஒரு மாற்றமும் கிடையாது. அதே மாதிரி சொந்த பந்தத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க அப்படின்னா அது செல்வாக்கு அதிகமாக இருக்கும். அவங்க சொன்னாங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும்ப்பா, ஏதாவது இருந்தாலும் அவங்கள்ட்ட ஒரு வார்த்தை கலந்துக்குங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மெச்சத்தகுந்த ஒரு நபராக மாறிடுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு அம்சமான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. 4ஆம் இடத்துல குரு பார்வை அப்படிங்கிறது விழுகுது. அப்போ 4க்கு வந்துட்டு ராகு வரப்போகிறாரு. வைகாசி 4ஆம் தேதி ராகு 5ல் இருந்து 4க்கு வருவார். ராகு சாதாரணமாக 4ஆம் இடத்துக்கு வந்தார் அப்படின்னா சுகஸ்தானம், ஆஸ்பத்திரியில் படுக்க போடுவார். பெத்த தாயாரை ஆஸ்பத்திரியில் படுக்க போட்டு ஒரு அறுவை சிகிச்சை வரைக்கும் கொண்டு போயிடுவார். ஆனால் ராகு வரும்போதே குரு பார்க்க புனிதப்பட்டு வராரு. அதனால் ராகுவை நினச்சி நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட வேணாம். இல்லை உங்கள் ராசிக்கு சுப வீட்டில் ராகு இருக்குது, பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது சொன்னாங்கன்னா அப்படிலாம் இல்லைப்பா. ராகு குரு பார்க்க புனிதப்பட்டு தான் ராகு வராரு. ராகு அற்புதமான ஒரு பலனை தான் எங்களுக்கு கொடுப்பாரு. அர்த்தாஷ்டம ராகு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்து சொல்லுங்கள். எந்த விதமான ஒரு பயம் அப்படிங்கிறது உங்களுக்கு தேவை கிடையாது. ராகு 4ஆம் இடத்துக்கு வராரு அப்படின்னா சில பேருக்கு தாய் வழி சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கூட இருக்குது.
தாய் வழி சொத்துக்கள் கீழே இருக்கலாம், தாய் மாமன் அதை பிரித்து கொடுக்கலாம். சில பேருக்கு தாய் வழி மாமன் வீட்டில் இருந்து கூட திருமணம் நடக்கலாம். மாமன் பொண்ணையை கட்டுறது, இல்லை மாமன் மகனுக்கு பொண்ணு கொடுக்கறது, இந்த மாதிரி அந்த பிரிந்த உறவுகளை ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் கூட கிடைக்கும். அதே மாதிரி கடந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்த சொந்த பந்தங்கள், உறவு முறைக்காரங்க எல்லாமே இப்போ ஒன்று கூடக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி 10ல் ஒரு பாவி இருக்கணும் அப்படிம்பாங்க. வைகாசி 4ஆம் தேதி 10ஆம் இடத்திற்கு உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு பாவியான கேது பகவான் போகிறாரு. அப்போ 10ல் ஒரு பாவி தொழில் ஸ்தானத்தில் இருக்கார் அப்படின்னா தொழில் நல்லதொரு வளர்ச்சி அப்படிங்கிறது அடையும். ரொம்ப அற்புதமான ஒரு தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது. ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு அப்படின்னு கூட இதை சொல்லிடலாம். தொழிலில் ஒரு உச்சம் தொடக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. இருந்தாலும் நீங்கள் தொழிலில் நேர்மை அப்படிங்கிறத கடைப்பிடிக்கணும். குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏமாத்துறது, போகிறது வர்றது, அதிக லாபத்துக்கு விற்கிறது, எல்லாம் திருடுறங்க நான் சொல்லலை. அதிக லாபத்துக்கு ஆசைப்படுறது, பேராசைப்படுறது இதெல்லாம் இல்லாமல் குறைந்ததொரு லாபத்துக்கு நல்லதொரு தரத்தோடு தொழில் செஞ்சீங்க அப்படின்னா உச்சத்தை காட்டி கொடுப்பார். அந்த அளவுக்கு கிரகங்களுடைய சூழல் அப்படிங்கிறது சாதகமாக இருக்குது. 5ஆம் இடத்துல சனி இருக்கார் அப்படிங்கிறதுனால பரம்பரை தொழில், இந்த விவசாயமெல்லாம் பண்ணுறவங்க நல்ல முன்னுக்கு வரலாம். ஏன்னா இப்போ வேறு யாரும் பரம்பரை தொழில் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. இந்த குலத்தொழில் அப்படிங்கிறது எல்லாமே குறைஞ்சிருச்சு. எல்லாம் கல்வியில் முன்னுக்கு வந்துகிட்ருக்கோம் இல்லைங்களா. விவசாயம் அப்படிங்கிறது மட்டும்தான் பரம்பரை தொழிலாக இருக்குது. அப்போது விவசாயம் அப்படிங்கிறது கொடி கட்டி பறக்கும். நல்லதொரு பயிர் விளைச்சல் ரொம்ப சிறப்பாக இருக்கும், அற்புதமாக இருக்கும். நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதே கிடையாது. அதனால் வியாழக்கிழமைகளில் மட்டும் குரு பகவானுக்கு நெய் தீபம் அப்படிங்கிறது ஏற்றி குரு பகவானை மனசார வணங்குங்க. ஏழைப்பாலை மாணவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு புத்தகம் வாங்குறது, ஒரு ஃபீஸ் கட்டுறது, ஒரு பேனா பென்சில் வாங்கி கொடுக்கறது, ஒரு யூனிஃபார்ம் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரியான உதவிகள் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வாங்க. உச்சத்தை காட்டக்கூடிய ஒரு வருடமாக இந்த விசுவாவசு தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது இருக்கும். விருச்சிக ராசிக்கு ஒரு யோகமான காலகட்டமாக நிச்சயமாக இருக்கும். நன்றி.